ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதைப்போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எல்லோரும் gift கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஃபஸ்ட்டு மனோஜ் கொடுக்குறாரு. நான் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த நவரத்ன மாலை கொடுக்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா பாட்டி உங்களுக்கே தெரியும் நான் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு. தெரியுமே, நீ தான் என்ன பலன்னு பளிச்சுன்னு ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவி வராரு. ரவி வந்ததும் பாட்டி நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் இந்த கேக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ நான் கேக்லாம் சாப்பிட மாட்டேனடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, இது சுகர் இருக்கிறவங்களும் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு ரெசிப்பியில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு என்னோடய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனாவை மீனாவோட அம்மா கேட்குறாங்க, எங்கம்மா மாப்பிள்ளை, எதனா பிரச்சனையா, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தெரியலம்மா, அவர் வந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு தட்டு எடுத்துட்டு வா, நம்ம இதுவெல்லாம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி gift கொடுக்குறாங்க. என்னம்மா ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. எனக்கு இந்த ஃபோனெல்லாம் யூஸ் பண்ண தெரியாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, இது லேட்டஸ்ட் மாடல் பாட்டி. இதில் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸு, உங்களுக்கு பிடிச்ச சீரியலு, படம் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட டெய்லி நீங்கள் வீடியோ கால் பண்ணி பேசலாம். இது எனக்கு தெரியாதம்மா அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சுதா வராங்க. சுதா வந்ததும் gift கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு பாட்டி வாங்கிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை எழுந்திரிச்சு மீனாவோட அம்மாவை, சம்மந்தி நீங்கள் கொடுங்க, ஏன் நிற்கிறீங்கன்னதும் அவங்க கொடுக்குறாங்க. அந்த புடவை இதுவெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததும் மீனா இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, நல்லா இருக்கே புடவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து பார்த்துட்டு அந்த புடவையை எடுத்துக்கிறாங்க. உடனே விஜய் என்ன சொல்லுதுன்னா பார்த்தியா, 4 பழமும் 100 ரூபாய்க்கு புடவை எடுத்துன்னு வந்துச்சுங்க இதுங்க பிறந்தநாள் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு சம்மந்தி முன்னாடி என் மானத்தையே வாங்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால என்ன முடியுமோ அதை தானே கொடுக்க முடியும், உனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நோஸ் கட் பண்ணுது. அப்புறம் சரி, நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லு, நான் கிஃப்ட் கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இது பாட்டு கடமைன்னு கிளம்பி ஓடுது. மனோஜ் அந்த இது எடுத்துகிட்டு வாடா, டிவி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் இது எடுத்துகிட்டு கொடுக்குது, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அத்தைன்னு. உடனே நம்ம பார்வதி எப்பாடா இவ்வளோ பெரிய கிஃப்ட் எந்த மாமியாருக்கும் மருமக இந்த மாதிரி தரமாட்டா, ஆனால் விஜய் கொடுத்துருக்கா அப்படின்னதும் உடனே பாட்டி செம்மத்தே ஒரு கோல் போடுறாங்க. பரவாயில்லையே, விஜய் எப்படி சொல்லி கொடுத்தாலும் அதே மாதிரி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அப்படியே உடனே அன்னது நான் சொல்லி கொடுத்தேனா, அப்படிலாம் இல்லை, ஏய் நீ போ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுது பார்வதியை. அப்புறம் எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க பாவம். இதுக்கு முன்னாடி இந்த கேக்குக்கு ரவி ஒரு இது சொல்வார், இந்த மாதிரி இந்த கேக்கோட பேரே நாச்சியார் கேக் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ விஜய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏய் அப்பா அம்மா பேர்லாம் வைக்க மாட்டியாடா அப்படின்னு சொன்னதும் அண்ணாமலை ஒரு நோஸ் கட் பண்ணுவார். அப்போ நீ எல்லா விஷயத்துலையும் முந்தின்னு வந்துட்டதுனால முந்திரி கொட்டையில் ஒரு டிஷ்ஷு செய்யும் போது அதை உன் பேர் வைப்பான் அப்படின்னு சொன்னதும் அப்படியே மொக்க வாங்குது அது. இப்போ நான் இந்த டிவியை உங்களுக்கு ஊருக்கு அமுச்சு வைக்கிறேன், நீங்கள் இந்த டிவியில் நீங்கள் நல்லா படம் பாருங்கள் அப்படின்னதும் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நல்லா படம் காட்டுற அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சரியாக மொக்கம் வாங்குது. டே ரவி, இதை தூக்கிட்டு போய் வெயிடா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. ரவி தூக்கிட்டு போய்ட்றாரு. இப்போ எல்லோரும் கிஃப்ட்டு கொடுத்து முடிச்சாச்சு பாட்டி. நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷல் கிஃப்ட்டு கொடுங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு பாட்டிக்கிட்ட. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இருடா, என் முத்து வரட்டும், என் பேரன் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வரமாட்டான் பாட்டி, அவன் எங்கன்னா காலையில் தள்ளாடிக்கின்னு வருவான் பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அவன் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வரமாட்டான் அப்படின்னு சொன்னதும் உடனே டே தொழிலதிபரே, உன் எண்ணம் எதுவும் பழிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு மாஸ்
பாக்ஸ் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம முத்து. அப்போ வந்துட்டு உள்ளே வராரு. டேய் வாடா இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்றாங்க. இதோ வந்துட்டேன் பாட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. மீனா போய் கேட்குறாங்க அவரை, ஏங்க என்னங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குன்னு, சார்ஜ் போயிடுச்சு அதனால தான் வந்துட்டு இதுவாகிடுச்சு அப்படின்னு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சின்னு சொல்கிறாரு. அப்போ பாட்டி கூப்பிட்றாங்க, எங்கடா போனேன் பெரிய ஆளாயிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு காது பிடிச்சிட்டு வராங்க. என்னம்மா என்ன பாட்டி நான் வந்துட்டு மறந்துடுவேனா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. வந்து கிஃப்ட்டு வந்து நாங்கள் எல்லோரும் கிஃப்ட்டு கொடுத்துட்டோம், நீ இன்னும் கிஃப்ட்டு கொடுக்கலையா, பாட்டியோட கழுத்தை பாரு நவரத்ன மாலை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு. என்கிட்ட கிஃப்ட்டுலாம் இல்லை அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அவன் கிஃப்ட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வெறும் கை வீசிட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, பார்த்தீங்களா பாட்டி அவன் வெறும் கை தான் வீசிட்டு வந்திருக்கான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நான் வந்துட்டு வந்து கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டு வரல, ஆனால் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. எனது கிஃப்ட் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கையா அப்படின்னு வந்து சொன்னதும், ஆமாம் என் செல்ல பாட்டிக்கு வந்து நான் வந்துட்டு வெறும் கை வீசிட்டு வந்துடுவேனா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹலோ பாட்டி இப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வாசலாண்ட போய் சொல்கிறாரு. இப்போ 2 பாட்டி வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு பார்க்குறாங்க, யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு முழிச்சு முழிச்சு பார்க்குறாங்க. விஜயா கேட்குது, என்னதுடா இது அப்படின்னு வந்து சொல்லுது. அவங்க 2 பேரும் முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு அப்புறம் உள்ளே வராங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே தெரிஞ்சிடுது, பாட்டிக்கு தெரிஞ்சிடுது. பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே பூரிச்சு போய் அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே நிற்கிறாங்க. யாருமே பேச மாட்றாங்க. அப்புறம் வந்துட்டு பாட்டி அவங்கக்கிட்ட அப்படியே வராங்க. இப்போ வந்துட்டு 3 பாட்டிஸும் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. நான் உங்களை திரும்பி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த 2 பாட்டிங்க பேர், ஒரு பாட்டி ராஜி, ஒரு பாட்டி பேர் மீனாட்சி. நான் உங்களை திரும்பி பார்ப்பேன்னு எனக்கு இதுவே இல்லை. நான் வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு தடவையாச்சும் பார்க்கணுன்னு நினச்சோம் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. பாட்டி வந்து திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே ஹாப்பியாக வந்துட்டு முத்துவை திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே அவர் கண்ணடிக்கிறாரு. அப்புறம் எல்லாருக்குமே ஹாப்பியாகிடுது. ஏன்னா ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 3 பேரும் வந்துட்டு திரும்ப பார்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்துட்டு திரும்ப பார்ப்போமான்னு தெரியல, இப்படி வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன், இவங்க 2 பேரும் என் கூட படித்தவங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க பாட்டி. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ அப்போ இவங்களும் ஓல்டு பட்டீஸா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. வந்துட்டு நாங்கள்லாம் வந்து திரும்ப பார்ப்போமான்னு நினச்சதே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. கடைசியாக எப்போ ஒரு கல்யாணத்தில் பார்த்ததா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நம்ம வந்துட்டு அண்ணாமலை பிறந்தப்போ அவனுக்கு பையன் பிறந்தப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி உன் பையன் அண்ணாமலை எங்கன்னதும் வந்துட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க, மனோஜ் பிறந்தப்போ ஊரில் வந்து பார்த்தாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் விசாரிக்கிறாங்க. நாச்சியா வந்துட்டு உன் புள்ள உன் புருஷன் ஜாடை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு என் புள்ள என் புருஷன் ஜாடையில் இல்லாமல் வேறு யார் ஜாடையில் இருப்பான் அப்படின்னதும் எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஆனால் இங்கே விஜயா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் வராங்க. க்ளீன் போல்ட் ஆக்கிட்டாரு. உங்கள் பரிசுலாம் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாரு நம்ம முத்து. பாட்டி என்ன 3 பேர் திரும்ப வந்து ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டீங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அப்போ மனோஜ் கேட்குறாரு, யாரும்மா இவங்கன்ட்டு விஜயா கேட்குறாரு. எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு பாட்டி கேட்குறாங்க வந்துட்டு, எப்படிடா இவங்களெல்லாம் கண்டுபிடிச்ச அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. நீ வந்துட்டு எல்லார் ஃபோன் நம்பரையும் வந்துட்டு அட்ரஸ் எல்லாம் வந்து ஒரு டைரியில் எழுதி வச்சுருந்தேன்ல, நான் அண்ணம்மாக்கிட்ட சொல்லி கேட்டேன், அவங்க வந்து எனக்கு அமுச்சு விட்டாங்க, நான் போய் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீ வந்துட்டு சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ஒரு பாட்டி சொல்கிறாங்க, முத்து ரொம்ப நல்ல பையன், நீ பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்துட்டான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு பாட்டி வந்து எல்லாரையும் வந்துட்டு இவன் கடைசி பேரன், இவன் மொதல் பேரன், நடு பேரன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. இவன் தானே வந்து ட்ரெஸ்ஸே போடாமல் அம்மனமாக திரிவான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி கலாய்ச்சி விட்டுருது மனோஜை. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவருக்கு அப்படியே ஷேம் ஆயிடுது. எல்லாரையும் திரும்பி பார்த்துட்டு பின்னாடி போயிடுறாரு பாவம் மனோஜ். கல்யாணத்தப்போ வந்துட்டு ஒல்லியாக இருந்தா இப்போ என்ன இவ்வளோ குண்டாயிட்டா அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்துட்டு கேட்குறாங்க. அவள் அப்படிதான். அப்போ வந்துட்டு பேத்திங்களா இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு 3 பேரையுமே கூப்பிட்றாங்க.
இங்கே வந்துட்டு வெளியிலேருந்து முதல்ல வந்த மருமகன்னா மீனா, அப்புறம் மூத்த மருமகன்னா ரோகிணி, இவ கடைசி மருமகன் சொன்னதும் ஸ்ருதி வந்துட்டு ஹாய் அப்படின்றாங்க. அவங்களும் ஹாய் சொல்கிறாங்க. இது என்ன கதை அப்படின்னு வந்து ஒரு பாட்டி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இதில் அதெல்லாம் ஒரு கதை, நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ ரவி வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, பாட்டி நம்ம வந்துட்டு கேக் வெட்டலாமான்னதும் வா வெட்டலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க 3 பேரை கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு வராங்க கேக் வெட்டுறதுக்கு. இப்போ கேக் வெட்டுறாங்க, எல்லாரும் ஜாலியாக அப்படியே கேக் வெட்டி எல்லாரும் வந்து இது பண்ணுறாங்க, ஊட்டிக்கிறாங்க. அப்போ அந்த 3 பாட்டிஸ் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்போது உட்காந்துட்டு ஒரு பாட்டி வந்துட்டு நம்ம நாச்சியா பாட்டி கேட்குறாங்க, அந்த பொண்ணோட உன் பையன் வந்து சேர்ந்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் போட்டு பாடாப்படுத்துகிறா, அவ சொல்கிற எதையும் என் பிள்ளையால செய்ய முடியல அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து எல்லார் வீட்டில் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு வந்துட்டு விஜயாவை பார்த்துக்கினே சொல்கிறாரு. விஜயாவுக்கு வந்துட்டு அப்படியே காண்டாயிடுது. ஏன்னா வந்துட்டு எல்லாரையும் க்ளீன் போல்ட் ஆக்கிட்டார்ல முத்து. பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்ததும். அப்போ வந்துட்டு அந்த ஒரு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, பாட்டி வந்து கூப்பிட்றாங்க, நம்ம மீனாவை கூப்பிட்றாங்க. வந்துட்டு இவ தான் வந்துட்டு மீனா அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, நாச்சியா நீ சின்ன வயசில் வந்துட்டு எப்படி துருதுருன்னு இருப்பியோ அதே மாதிரி இருக்கா இந்த பொண்ணுன்னதும், சொந்தமாக பூ வியாபாரம் பண்ணுறா, குணமான பொண்ணு அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்ருதியை வந்துட்டு கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவர் டிவியில் இதில் சினிமாலெல்லாம் வந்துட்டு இந்த குரல் கொடுப்பாங்களே அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. டப்பிங் பாட்டி அப்படின்னு தான் அந்த வேலை தான் செய்கிறா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு என் பையன் கூட வந்துட்டு டிவி சினிமாலாம் சுற்றிட்டுருப்பான் அப்படின்னு வந்துட்டு ஒரு பாட்டி சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்து இன்னொரு பாட்டி என்ன சொல்கிறாங்க, நீ வந்துட்டு ரொம்ப பளபளன்னு இருக்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அதோ இருக்காளே பெரிய மருமகா, அவ தான் காரணம், பெரிய பேத்தி தான் காரணம் அப்படின்னு வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க. வந்துட்டு இப்போ கூட வந்துட்டு நீ சூப்பராக இருக்க, வயசானாலும் உன் புருஷன் தான் உன்னை இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிப்பார் இப்போ அப்படின்னு வந்துட்டு சொன்ன போடி எனக்கு வெக்கமாக இருக்குன்றாங்க. நம்ம கூட படித்த வேலுசாமியை பற்றி பேசுகிறாங்க. ஏதோ இது இருக்கு இப்போ பாஸ்ட் இருக்கு போலக்கு பாட்டிக்கிட்ட. அப்போ ஸ்ருதி என்ன ஆகுறாங்கன்னா வந்துட்டு பாட்டியோட லவ் ஸ்டோரியா சொல்லுங்கன்றாங்க. இங்கே என்னடா நான் விஜயா வந்துட்டு அப்படியே வந்துட்டு கேக்க போட்டு அப்படியே குத்திக்கிட்டே இருக்குது. என்ன விஜயா எதுனா கறியா இது கொத்திட்டே இருக்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு கேட்குறாங்க, என்ன பாட்டி வேலுசாமின்னு ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க. என்ன பாட்டி நீங்கள் வந்து என்ன லவ் ஸ்டோரியா வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு மீனா வந்துட்டு முத்துக்கிட்ட வராங்க. அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறாரு. நீங்கள் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் செஞ்சிட்டீங்களே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது பண்ணுறாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் வந்துட்டு பாட்டி கேட்டு நான் உளறிடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லலை அப்படின்றாரு. அப்படியே வாயை திறக்கிறாங்க. அப்படியே கேக்கு ஊட்டி விட்டுறாரு முத்து. அப்போ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தான் நம்பிக்கையா என் மேலே அப்படின்னு வந்துட்டு வந்து சொன்னதும் வந்துட்டு இல்லை நம்பிக்கைலாம் இருக்குது, ஆனால் வந்துட்டு பாட்டி சொன்னால் நீ சொல்லிடுவ, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க, உணவுபூர்வமாக பண்ணிட்டீங்க, பாருங்கள் பாட்டி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு வந்து பாட்டி வந்துட்டு எல்லோரும் கூட ஜாலியாக அடிச்சு இது பண்ணிக்கின்னு அப்படியே ஜாலியாக அப்படியே சிரிச்சுன்னு இருக்காங்க. அண்ணாமலை ரொம்ப அப்படியே சந்தோஷப்படுறாரு. இங்கே வந்துட்டு ரோகிணியும் மனோஜும் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஃபேஸே மாறிடுது. அப்போ வந்துட்டு ரோகிணி கேட்குறாங்க, என்ன நீ இப்படி இருக்க அப்படின்னதும் வந்துட்டு அந்த முத்து வந்து இந்த எதுவும் பண்ண மாட்டான்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு பாரு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு நான் கூட அப்படி தான் நினச்சேன், ஆனால் வந்துட்டு இப்படி வந்து இப்படி பண்ணுவார்னு நான் நினைக்கல அப்படின்னதும் வந்துட்டு, அப்போ ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து அவனுக்கு தான் போகும் போல இருக்குது அப்படின்னதும் வந்துட்டு, எல்லாருமே தானே பண்ணோம், ஆனால் வந்துட்டு மீனா இன்னும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் கூட ஒன்று பண்ணியிருக்கேன் பாட்டிக்காகன்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, பாட்டியை வந்து மாடி கூட்டு போய் வந்துட்டு அவங்க அனுபவத்தை பற்றி நான் வீடியோ எடுத்திருக்கேன், இது ஃபோனில் இருக்குது, அதை வந்துட்டு நான் வந்துட்டு போட்டு காட்ட போகிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது நல்லா இருக்கே, அப்போ இது எல்லோரும் முன்னாடி போட்டு காட்டலாம் அப்படின்னு வந்துட்டு வந்து இவங்க முத்து வந்து சொல்கிறாரு. வேணாங்கன்றாரு முத்து, சாரி மீனா வந்து வேணான்றாங்க. இல்லை இதை நம்ம
போட்டு காட்டலாம் அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்லிட்டு இது பண்ணுறாரு. டிவியில் வந்துட்டு போடலான்னு சொல்லிட்டு ரவியை டிவி ஆன் பண்ண சொல்கிறாரு. இப்போ முத்து வந்து போடுறாரு அந்த இதுவை. பாட்டி வந்துட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க, சூப்பராக கொடுக்குறாங்க. வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், வந்துட்டு அதை பார்த்து இதுவாகிடக்கூடாது, வந்துட்டு கவலை தான் பெரிய வியாதி அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. யாருடைய குறையெல்லாம் பார்க்கக்கூடாது, நிறைய மட்டும் பார்த்து இது பண்ணிக்கணும். அதிக சம்பாதிக்கிறவனோட வந்துட்டு தனக்காக இருக்கிற ஒரு மனுஷனை சம்பாதிக்கிறவன் தான் கோடீஸ்வரன் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு விஜயை வந்துட்டு ஃபுல்லாக தாக்குன மாதிரியே வந்துட்டு வருது. அவங்களுக்கு அப்படியே மூஞ்சே ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த ஸ்பீச்சை வந்துட்டு ஃபுல்லாக என்னால் இது பண்ண முடியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக பேசுகிறாங்க பாட்டி. அந்த 80 வயசில் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், எல்லாம் கவலை கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், உழைப்பை நம்புகிறேன் அப்படிலாம் வந்துட்டு பேசுகிறாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு விஜயா கை தட்டாமல் அப்படியே கேட்க வச்சுட்டு நிற்கிறாங்க. பார்வதி வந்துட்டு கைத்தட்டு, என்ன நீ இப்படியே நிற்கிற அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.